அன்பான பிள்ளையே, நீ ஒருபோதும் தனியாக இல்லை. உன் வாழ்க்கையின் ஒவ்வொரு மூச்சிலும், ஒவ்வொரு நொடியிலும், உன் குடும்பத்தின் ஒவ்வொரு வேதனையிலும் நான் உன்னோடு பார்த்துக் கொண்டே இருக்கிறேன். நீ சோர்ந்து போன நாட்களிலும், உன் மனம் உடைந்த தருணங்களிலும், உன் கண்ணீர் துளி தரையில் விழுவதற்கு முன்னே அதை நான் என் கையில் வாங்கிக் கொண்டேன். உன் வீட்டில் பல நாட்களாக காணப்படுகின்ற நோயும், உடல் வலியும், மனவேதனையும் உன்னை மிகவும் சோர்வடையச் செய்ததை நான் பார்க்கிறேன். மருத்துவரின் அறிக்கைகள் உன் மனதில் பயத்தை விதைத்துள்ளன. மருந்துகள் எவ்வளவு எடுத்தாலும் நிலைமையில் மாற்றமில்லாத போது, இது எப்போதாவது மாறுமா என்ற சந்தேகம் உன் உள்ளத்தை வேதனைக்குள்ளாகிறது. ஆனால் பிள்ளையே, இன்று நான் உன்னிடம் சொல்லும் செய்தி இது. நான் தான் உன் நோய்களை குணப்படுத்துவேன். நான் கடந்த காலங்களிலும் இன்றும் இருக்கிறேன், நாளையும் இருப்பேன். நான் பூமியில் நடந்தபோது கண் தெரியாதவரின் கண்களைத் திறந்தவன். 38 வருடங்கள் படுக்கையில் இருந்த வாத நோய்க்காரை எழுந்திரு என்று சொல்லியதும் அவர் எழுந்து துள்ளி குதித்து ஓடினார். இரத்தப்போக்கு நோயால் 12 ஆண்டுகள் கஷ்டப்பட்ட பெண் என் ஆடையின் விளிம்பைத் தொட்டதும் உடனே குணமடைந்தாள். அந்த அற்புதங்களைச் செய்த என் கரம் இன்று உன் வீட்டை நோக்கி வந்து வருகிறது. அன்பான பிள்ளையே, நான் உன்னிடம் சொல்லுகிறேன், உன் குடும்பத்தில் நீண்ட காலமாக இருந்த நோய் நொடிகள் முடிவடையப் போகின்றன. உன் வீட்டில் சுகம் ஆறு போல் பாய்ந்து வரப்போகிறது. மருந்துகள் வழியாகவும், மருத்துவர் வழியாகவும், அற்புதமாகவும், எந்த வழியிலும் நான் என் குணமளிப்பை வெளிப்படுத்துவேன். நீ ஆச்சரியப்படுவாய், ஏனெனில் உன் நம்பிக்கைக்கு ஏற்றபடி உன்னை பெரிய சாட்சியமாக மாற்றுவேன். நேற்று வரை உன் வீட்டில் கண்ணீர் இருந்தது. ஆனால் நாளை அது மகிழ்ச்சியால் நிறையும். உன் வாயால் சாட்சி சொல்வாய், கர்த்தர் என் வீட்டில் குணமளித்தார், அவர் என் துயரத்தை மகிழ்ச்சியாக மாற்றினார் என்று. பிள்ளையே, நீ கேட்டது சிறிய குணம்தான். ஆனால் நான் உனக்காக திட்டமிட்டிருப்பது பெரிய ஆசீர்வாதம். உடலின் வலியை மட்டுமல்ல, உன் உள்ளத்தின் வலியையும் நான் குணமாக்குவேன். உன் குடும்பத்தில் இருந்த துன்பம் அமைதியாய் மாறும். உன் மனம் அமைதியடையும். நோயால் குறைந்து போன மகிழ்ச்சி, சிரிப்பு, ஆரோக்கியம் அனைத்தையும் நான் மீண்டும் தருவேன். நீ இன்று பலவீனமாக உணர்கிறாயா? அஞ்சாதே, நான் உன் பலம். நீ சோர்ந்து போகிறாயா? அஞ்சாதே, நான் உனக்கு புதிய ஆற்றலை தருவேன். என் வார்த்தையை நீ நம்பினால் உன் கண்கள் முன்னே சுகம் வெளிப்படுத்தப்படும். என் பிள்ளையே, இன்று உன் வீட்டுக்கே நான் வருகிறேன். உன் கதவை தட்டுகிறேன். நீ என் குரலை கேட்டு கதவை திறந்தால் உன் வீட்டில் சுகமும் ஆசீர்வாதமும் பாய்ந்து வரும். இனி உன் வீட்டில் நீண்ட கண்ணீரின் இரவுகள் முடியப் போகின்றன. உன் குடும்பத்தில் ஆரோக்கியத்தின் புதிய நாள் உதிக்கப் போகிறது. ஆகையால் மனம் தளராதே, கலங்காதே. நான் உன்னை என் நீதியின் வலக்கரத்தால் தாங்குகிறேன். நான் வாக்கு கொடுக்கிறேன், உன் குடும்பத்தின் நோய் நொடிகள் தீரும். உன் வீடு சுகம் பெற்றதன் அடையாளமாய் மகிழ்ச்சி மற்றும் சாட்சியின் இல்லமாக மாறும். அவர் உன் எல்லா அக்கிரமங்களையும் மன்னித்து உன் எல்லா நோய்களையும் குணமாக்குகிறார். திருப்பாடல்கள் 3 என்று நான் கூறிய வார்த்தையின்படி, அன்பான பிள்ளையே, அஞ்சாதே, நான் உன்னோடு இருக்கிறேன். ஆமென்.